எண்ணங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு வனத்தில் மரங்களை வெட்டி பணம் சம்பாதிக்கிற ஒரு தோழர் இருந்தார். ஒரு நாள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் மனசில் ஒரு குழப்பங்கள், ஒரு கோபமான எண்ணங்களும் வந்தது. என்னை யாரும் மதிக்கலை, என் வேலையிலும் எனக்கு நஷ்டம்தான், வாழ்க்கையே சோர்வாக இருக்குது அப்படின்னு அதே எண்ணத்தோட போய் மரங்களை வெட்டினார். அன்று ஒரு மரமும் வெட்ட முடியவில்லை. அடுத்த நாள் என்னடா இது, நம்ம இப்படி இருக்கோமேன்னு நினச்சி அன்னைக்கு ரொம்ப நிதானமாக தியானமும் செய்தார். மனதை அமைதியாக வச்சுக்கிட்டாரு. அதே நாளில் வேலைக்கும் போனார். மனசில் நான் முயற்சி செய்கிறேன், நான் வலிமையானவன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு. நான் சோர்வே இல்லாமல் வெற்றியோடு வருவேன் அப்படின்ற எண்ணத்தோட அன்று மரம் வெட்ட போனவர் 2 வேலை முடித்து அன்று ரெட்டை மரத்தோட வேலையும் முடித்துட்டு நல்ல பணத்தோட அன்னைக்கு வீடு திரும்பினார். இதுதான் எண்ணத்தின் சக்தின்னு சொல்கிறாங்க. நம்மளோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த எண்ணங்களுக்கு சக்தியும் இருக்கும்னு தான் மகரிஷி ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. சுவாமிஜி மகரிஷி ஐயா சொல்கிறது என்னென்னா, நமக்குள் எழும் எண்ணம் நம் செயல்களை நிர்ணயிக்கிறது. நல்ல எண்ணம் வளர்க்கும் பழக்கம் உயர்வுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம எல்லாருமே நம்மளோட எண்ணங்களை நல்ல முறையில் தூய்மையாக வைத்துக்கொள்ள நம்ம தியானம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கருத்து. நாளை மதிவிருந்தில் வேறொரு சிந்தனையோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.